திருந்தாத மக்கள், திருந்த மனமில்லாத மக்கள், மீண்டும் மீண்டும் அவர்களை தொடர்ந்து செய்கிற மக்கள், யார் சொல்லியும் திருந்தாத மக்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லியும் திருந்தாத மக்கள், எவ்வளவு உபதேசம் கேட்டும் திருந்த எண்ணம் இல்லாத மக்கள், மறுமை நாளில் கை சேரப்படுகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் அன்பர்களே நீங்கள் கேளுங்கள். தொடர்ந்து உரைகளை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த உரையை கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து கேளுங்கள். காரணம், கை சேரப்படுகின்ற மக்களுடைய அமளி துமளிகள் மறுமை நாளில். காரணம், அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. பட்டுத்தான் திருந்துவேன் என்பது இறை விசுவாசிகளுடைய பண்பாக இருக்கக்கூடாது. வருவதற்கு முன்னதாகவே திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறை விசுவாசிகளுடைய பண்பாக இருக்க வேண்டும். நிச்சயம் இவைகள் எல்லாம் மறுமை நாளிலே நடக்கும். சத்தியம், நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்பதை மட்டும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உடைய கவனத்தில் நான் பதிவு செய்து, இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ ஜுமாவுடைய உரைகள், எத்தனையோ நாம் பேசுகின்ற தமிழ் மொழிகளில் ஹதீஸ் கிதாபுகள், நாம் பேசுகிற மொழியில் அல்லாஹ்வுடைய வேதங்கள், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், வீடுகளில் அமர்ந்து சீடிகளின் மூலம் உபதேசத்தை கேட்கிற வாய்ப்பு, ரமலானுடைய மாதத்தில் தொடர்ந்து தினசரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பை கலந்து கொண்டு கேட்கிற வாய்ப்பு, எவ்வளவு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்தார். ஏன் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்கள்?